என்று அவர் சொன்ன சட்டம் ஒழுங்கு போதை பொருள் எல்லா பிரச்சனைக்கும் 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த திமுக ஆட்சிதான் காரணமாக இருக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் பியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மின்வெட்டை குறித்து சொன்னதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதே மாமன்றத்தில் சொன்ன ஒரு வரியை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த மாமன்றத்திலே தமிழ்நாட்டிற்கு மின்சார தடையை அறிமுகம் செய்த திமுக அதற்கு மின்சார தடையை பற்றி பேசுகிறது என்று அவர் கேட்டார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நினைவுக்கு வரவில்லையா? அண்ணா நகரில் பெத்த பிள்ளைக்கு கொடுமை நடந்ததற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அப்பா அம்மா மீதே அடித்து துன்புறுத்தியது நினைவுக்கு வரவில்லையா? யார் அந்த மேலிடம் என்று கேட்பவர்களுக்கு யார் அந்த சார் என்பது நினைவுக்கு வரவில்லையா என்பதை உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.